தங்கம் வெள்ளி நகைகளுக்கு வருடா வருடம் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா அல்லது ஒரு முறை ஜக்காத்து கொடுத்தால் போதும், அதற்கு பின் கொடுக்க வேண்டிய தேவை இல்லையா என்று பரவலா சகோதரர்கள் இந்த கேள்வி கேட்கிறாங்க. இதுக்கு முதல் பதில் என்ன அப்படின்னு சொன்னா, 1450 ஆண்டுகளை தாண்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு வந்துட்டு போய் இந்த நீண்ட இடைவெளியில வருடா வருடம் கொடுக்க வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி இப்பதான் வந்திருக்குது. குறிப்பா தமிழ்நாட்டில் அல்லது தமிழ் மக்கள், தமிழ் பேசுகின்ற மக்கள் எங்க இருக்காங்க அங்கதான் இப்பதான் வந்திருக்குது. காரணம், இதற்கு முன்னாடி வருடா வருடம் கொடுக்க வேண்டுமா அல்லது ஒரு முறை கொடுத்தா போதுமா அப்படிங்கிற கேள்வியே வரல. காரணம், வருடா வருடம் கொடுப்பதுதான் இஸ்லாத்தினுடைய பாரம்பரியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலிருந்து சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள் இன்று வரைக்கும் அப்படித்தான் நடந்து வருது. இன்னைக்கு உலக நாடுகள்ல தமிழர்கள் எங்க இருக்காங்கன்னா அவங்கள தவிர்த்து மற்ற உலகத்துல எங்க போனாலும் கேள்வி வரல. வருடா வருடம் கொடுக்கணுமா அல்லது ஒரு முறை கொடுக்கணும் கேள்வியே வரல. காரணம், அப்படி ஒரு விஷயமே இல்லை. நம்ம சீர்திருத்த பணியை கையில் எடுத்தோம் என்று சொல்லி வந்த சகோதரர்கள் தான் கிளப்பி விட்டது ஆரம்பத்தில். முதல்ல இந்த துணியாலே முதல்ல அவங்க கிளப்பி விட்டாங்க. ஷியாக்கள் இதுக்கு முன்னாடி ஷியாக்கள் ஒரு பிரிவு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி சுன்னத்துல் வல் ஜமாஅத் சேர்ந்த யாரும் சொன்னதே இல்லை. அதனால இந்த கருத்து, இந்த அடிப்படை பேசிக்க வரனாலே போதும். இது அண்மை காலத்தில் 1450 வருடங்களுக்கு பின்னாடி கடந்த ஒரு 10-15 வருஷமா, இந்த 10 வருஷத்துக்கு இடையில 15 வருஷம் இடைவெளியில் தான் தமிழகத்தில் தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு மத்தியிலே இந்த கருத்து வெளியிடப்பட்டு அது பரப்பப்பட்டிருக்கிறது. மற்றபடி இந்த கருத்து மார்க்கத்தினுடைய கருத்து அல்ல. ஒண்ணு. ரெண்டாவது, அபூதாவுதுல 1342வது ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருடா வருடம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்ற செய்தியை சொன்னாங்க. ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பு வலுவான அறிவிப்பாளர் தொடரோடு தெளிவாக இடம்பெற்றிருக்குது. அதனால ஜக்காத்து கண்டிப்பா வருடா வருடம் கொடுக்கணும். அதே அபூதாவுதுல அந்த ஹதீஸுக்கு ஒரு 4-5 ஹதீஸுக்கு பின்னாடி 1349வது ஹதீஸ்ல ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. 3 தன்மைகள் யாரிடத்தில் இருக்குதோ அவர் ஈமானுடைய சுவையை கண்டுகொள்வார். முதல் விஷயம், அல்லாஹ் ஒருவன் தான் வணங்குவதற்கு தகுதி உள்ளவன் என்று அறிந்து உணர்ந்து அல்லாஹுவை மட்டுமே வணங்குவது. 2, வருடா வருடம் திறந்த உள்ளத்தோடு மனமாற ஜக்காத்தை கொடுத்து வருவது. 3, குறையில்லாத, நோய் நொடி இல்லாத, அப்பழுக்கற்ற பரிசுத்தமான பொருட்களை ஜக்காத்தாக கொடுப்பது. இந்த 3 தன்மைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் ஈமானுடைய சுவையை சுவைப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது போன்று தெளிவான ஹதீஸ்கள்லாம் இருக்க போகும்போது வருடா வருடம் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ்.